ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு கேம் ஆஃப் த்ரோன்ஸ். என்னடா சஸ்திகா வந்திருக்காங்க, ஆனால் நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆங்கர்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஒரு வேற மாதிரி கமெண்ட் வந்திருக்கு. உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் படிப்பேன் இன்சைட் அவுட்டா நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இந்த கமெண்ட்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சஸ்திகா எப்படின்னா லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் கிடையாது, ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட். எவ்வளவு டவுட் போன எபிசோட்ல ப்ரிவியூல என்னமா கேட்டுச்சு அந்த குழந்தை. கேள்வி எப்படி கேட்டுச்சு தெரியுமா? Will this match hinge on Praful's power play spell? Will this match hinge on Praful hinge அப்படின்னு அத நானே கவனிக்க தவறிட்டேன். அந்த வார்த்தைகள் அந்த ஜாலம் இருக்குல்ல, கடைசியில சஸ்திகா புரியல எனக்கு. நாஸ்ட்ராடாமஸ் மாதிரி அந்த the match did hinge on Praful hinge. அவன் தான் போட்டு ஜெயிச்சு கொடுத்தான் எஸ்ஆர்ஹெச்க்கு. அந்த கமெண்ட் கொஞ்சம் போடுப்பா ப்ரொடியூசர். அதை பார்த்து குபீர் சிரிச்சிட்டேன். லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் who asks doubts to the teacher knowing the student will not understand a bit of the concept but still nods the head like understood. blast அப்படிங்கறாரு. அவர் பேரு வெட்டிஸ்ட். அதனாலதான் அவர் வெட்டியா இருக்கிறதுனாலதான் இப்படி வெட்டியா வந்து கமெண்ட் போட்டு. இதுக்கெல்லாம் கோவப்படக்கூடாது. தாங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. நம்மளோட நேயர்கள் அனைவருமே நமக்கு மிக முக்கியமான நேயர்கள். அவங்க வந்து அவங்களுக்கு நமக்கு ஒரு பெரிய பார்ட்னர் மாதிரி. நமக்கு அவங்க பார்ட்னர் மாதிரி. பட் ஆனா ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் நானே டிஃபெண்ட் பண்ணிடுறேன். நீ ஏன் கஷ்டப்படணும்? சஸ்திகா போன தடவை கேட்டாங்க பாரு, does SRH's chance or CSK versus SRH game hinge on Praful hinge அப்படின்னு அவங்க கேட்டு அதை நான் கேட்காம விட்டதுதான் அவங்களோட சக்சஸ். சஸ்திகா ஆனா நிஜமா சொல்றேன், டிலிஜென்ட்டா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் டாக்டிக்கல் டக் அவுட் எபிசோட் எல்லாம் பாத்துட்டு வராங்க. அதுல இருந்து கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. சரி சஸ்திகா, இன்ஃபேக்ட் நேத்தெல்லாம் வந்து when people were bowling I was like 1-7ல போட்டுட்டான், அதான் தூக்கி 6ல அடிச்சுன்னு இருக்கானுங்க, அறிவே இல்ல அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். my friend is giving me one look, ஏ பைத்தியம் one look, but that is how I was like ஸ்லாட்ல போட்டுட்டு இருக்கா ச்சே அப்படி நான் பேசிட்டு இருக்கேன். அது ஃப்ளெக்ஸ் இல்ல, அப்படியே ஃப்ளெக்ஸ் பண்ணணும். நீ அதெல்லாம் அப்படியே ஜாலியா உட்கார்ந்து காபி ஷாப்ல குடிக்கும், அப்படியே காபி ஷாப்ல அப்படியே காஃபி குடிச்சே, தட்ஸ் ரைட் இன் தி ஸ்லாட் மேன், தட்ஸ் நாட் இன் தி 6 to 8 மீட்டர் மார்க் அப்படி நீ டக்குன்னு சொல்லணும். சொன்னோனே பாரியா அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஆக்சுவலி வெரி குட். அது நீ அந்த 1 to 7 ஞாபகம் வச்சிருக்க பாருங்க வெட்டி பாருங்க. பட் யா இன்னைக்கு அதே மாதிரி நான் வேற ஒரு ஃபர்ஸ்ட் கடுப்புல இருக்கேன். ஒண்ணு அந்த கடுப்பை பத்தி நான் பேசுறேன். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த கேள்வி கேட்டே ஆகணும். ஏன்னா நீங்களும் பீடாகும் வந்து த்ரூ அவுட் யூ கைஸ் ஆர் டெல்லிங், ஐ மீன் ஆஃப்டர் த கேம் ஐம் ஷூர் எவ்ரிபடிஸ் வாட்ச் த கேம். நீங்களும் பீடாகும் எல்லா ஷோஸ்லயும் என்ன சொல்றீங்க அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வந்து போடக்கூடாது, இட்ஸ் an ICC ரூல் அப்படின்ட்டு வந்து ரொம்ப சர்காஸ்டிக்கான கமெண்ட்ஸ் வந்து பேட்ஸ்மேனுக்கு போடக்கூடாது அப்படின்ட்டு வந்து நீங்க வந்து சர்காஸ்டிக்கான அந்த இதெல்லாம் விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. We leave that sarcastic thing that side, okay va? As a bowler of the highest pedigree, the mentality of the captains in this IPL, because let me first give your example. Ungaloda example வந்து எடுத்துக்கலாம். Okay, we have probably the greatest T20 batter ABD. Against ABD உங்களோட T20 ஓட ஒரு இது நான் எடுத்துட்டு வரேன். ஓகேவா? 99 runs at 106 strike rate, 19 average, and you've got him out 5 times. AB ரைட் ஹேண்டர்னு இவங்கள வந்து அவர் ஆடும்போது இல்லப்பா நீ பண்ணக்கூடாது அப்படின்னா, would you have first of all done that challenge or first of all நான் உனக்கு ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்றேன். இது லேயரா எடுத்துட்டு போறேன். நான் ஏபிடி வில்லியர்ஸ்க்கு அகைன்ஸ்டா செம்ம ரெக்கார்டு வச்சுமே நான் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆடும்போது ஒரு வாட்டி லேட்டா 9வது ஓவர் வந்து ஒரே ஓவர்ல 11 ரன் கொடுத்து அதுக்கப்புறம் நான் போடல. நிறைய தடவை இட் வில் கோ இன்டு a different conversation. This is not a battle between bowlers and batsmen. போலருக்கும் பேட்ஸ்மேனுக்கான போட்டி கிடையாது. நம்ம ஒரு விஷயத்தை கிளியரா புரிஞ்சுக்கலாம் சஸ்திகா. ஒரு லார்ஜர் எக்கனாமிக் நான் உனக்கு சொல்றேன். இன்னைக்கு வந்து ஒரு டீமோட ஐபிஎல் டீமோட விலை என்ன? ஒரு ஐபிஎல் டீமோட விலை $1.8 billion சொன்னா நீ ஒரு 18,000 crores வச்சுக்கோ சஸ்திகா. ஓகே, 18,000 crores வச்சுக்கோ, இல்ல 16,000 whatever crores. அந்த crores ஒரு டீமை வாங்கி அந்த டீமோட ஃபார்ச்சூன்ஸ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், லீடர்ஷிப் டீம், கோச், கேப்டன், மென்டார் எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க மேல விழுது. நான் ஒரே ஒரு பாயிண்ட தான் எடுத்து உரைக்க ஆசைப்படுறேன். ஒரு பேட்டர் அதாகப்பட்டது ஒரு கவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டர் ஸ்லாக், ஸ்வீப், புல் ஷாட், டிரைவ், கட், ரிவர்ஸ் ஸ்வீப் இதெல்லாம் ஏன் ஆடுறாங்க சஸ்திகா? இப்ப நீ வந்து ஒரு ஆங்கர் இல்ல நீ ஒரு ஆக்டர், நீ ஏன் ஆக்டிங் வந்து அப்படிலாம் ரியாக்ஷன் எல்லாம் ஏன் பண்ற? ஏன்னா நீ ஒரு ஆக்டர்.
ரைட்? யா, அந்த யா. மாதிரி நான் சிம்பிளா இத புரியுற மாதிரி சொல்ல ட்ரை பண்றேன். ஒரு பேட்டர் இந்த ஷாட்லாம் ஆடுறதுக்கு காரணம் என்னன்னா, அவனுக்கு அதுதான் பூவா. ஓகேயா? யா. அதுதான் அவனோட லைவ்லிஹுட். அதே ம். மாதிரி ஒரு போலர் அவன் பால போட்டாதான் அவனுக்கு பூவா. கரெக்டா? கரெக்ட். மை ஒன்லி கொஸ்டின் டு யூ இஸ், ம். என்னைக்கு என்னைக்கு சண்டைக்கு போற மாடு மாதிரி போலரை கமாடிட்டியா பார்க்காம அவனை ஒரு ம். கேரக்டரா நீங்க பார்க்க போறீங்கிறது என்னோட கேள்வி. இப்ப உதாரணத்துக்கு என்ன ஒரு இஷ்யூனா, நிறைய மிகப்பெரிய கேப்டன்ஸ்க்கு ஒரு ப்ராப்ளம் உண்டு சஸ்திகா. நான் உனக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். எம்எஸ் தோனி முதல்ல கிரிக்கெட்டுக்கு வந்தபோது அவரு கிழின்னு கிழிச்ச 2-3 ஸ்பின்னர் பேர் சொல்லட்டுமா? முத்தையா, முரளிதரன். ஓகே, அப்கோர்ஸ் பாகிஸ்தான்ல போய் டேனிஷ் கனேரியா, இந்த மாதிரி நான் நிறைய போல சொல்லுவேன். தோனி இறங்குனா 6 தான். அடிச்சு முடிச்சோடனே அந்த முடி பின்னாடி இப்படி சிலுப்புவாரு. அதான் தோனி. நீங்க லேட்டரான பார்த்த வெர்ஷன்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் விட்டுருங்க. லேட்டா அவர் கேம கடைசி எடுத்துட்டு போவாரு. சோ ஸ்பின்னரை கொஞ்சம் அப்படியே ஆடுவார், மெதுவா அப்படியே உருட்டின்னு போவாரு. தட்ஸ் a different innings. ஆனா தோனியோட கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரெச் as a கேப்டன் என்ன? ஆன் how he handles spin. Yes. ஸ்பின் சோக் ஸ்லாம்னா அவர் தான் போடுவாரு. ஸ்பின் சோக் அப்பனா என்ன அர்த்தம்? எனக்கு ஸ்பின்னர் நல்லா ஆட வரும், நான் பொழந்துருவேன் சாமி அப்படிங்கிறதுக்காக ஸ்பின்னர் அவர் போலிங் கொடுக்காம இல்ல. இருக்க மாட்டேன். இன்னைக்கு நிறைய என்ன நடக்குதுன்னா, சரி 2 லெஃப்ட் ஹேண்டர் ஆடுறாங்க, ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் போட வேணும். சரி 2 ரைட் ஹேண்டர் ஆடுறாங்க, ஒரு ஆஃப் ஸ்பின்னர் போட வேணும். இப்ப உதாரணத்துக்கு நான் வாஷிங்டன் சுந்தரே எடுத்துட்டு வரேன் உனக்கு. ஓகே, 2 ரைட் ஹேண்டர் ஆடும்போது இப்ப வந்து ஒரு சின்ன உதாரணம், ஒரு 2 வருஷமா தான் முன்னாடி வாஷிங்டன் சுந்தர் ஒரு கேம் விளையாடினாரு, எஸ்ஆர்எச் நினைக்கிறேன், அகைன்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ். ஃபர்ஸ்ட் ஓவர் கொண்டு வந்து நட்டேர்னு கொடுத்தாங்க ஜேக் ஃப்ரேசர் மெகர்க். அந்த சீரியஸ் அந்த ஐபிஎல்ல போட்டா 6 மட்டும் தான் அடிச்சிருந்தாரு. ஃபார்ம் ஒரு ஓவர்ல பிரிச்சுட்டாரு வாஷிங்டன் சுந்தர. ஆனா அதுக்கப்புறமா என்ன ஒரு கேப்டனுக்கு எட்டவே எட்டாதுன்னா, இது பவர் பிளே ஓவர், லெட்ஸ் ட்ரை அண்ட் பிரிங் ஹிம் பேக். சோ இதெல்லாம் எப்படின்னா, வாட் ஐ எம் ட்ரைங் டு ஆக்சுவலி இண்டிகேட் ஹியர் இஸ், ஒரு போலர் பால போட்டாதான் அவனுக்கு சோறுங்கிற போது, ஒரு பேட்ஸ்மேன் அடிக்க ட்ரை பண்ணும் போது அந்த அடிக்கிறதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்றதுங்கிறதுக்கு ஒரு போலருக்கு தெரியறதுக்கு சான்சஸ் ஹை. இப்போ ஒரு ஏன் நான் சொல்றேன்னா, 2 லெஃப்ட் ஹேண்டர் விளையாடுறாங்க, பிரியான்ஷ் ஆர்யா அண்ட் கூப்பர் கானலி. கொஞ்சம் கூட பாரபட்சமே இல்லாம நாயடி பேடி அடிச்சிட்டு இருக்காங்க. ஆயுஷ் பதோனி அவருக்கு அகேன்ஸ்டாவும் நான் சொல்லல. ஆயுஷ் பதோனி வந்து டெல்லி பிரீமியர் லீக்ல பால் கொஞ்சம் உருண்ட போது ஓவர் போட்டுருவாரு. அவரோட ஆஃப் ஸ்பின்னுக்கு நான் குறைபாடு வைக்கல, ஏடன் மார்க்ரம் ஆஃப் ஸ்பின்னுக்கு நான் குறைபாடு சொல்லல. ஆனா இவங்க 2 பேருமே, ஏடன் மார்க்ரம்க்கு நீங்க முட்டு கொடுக்கலாம், சவுத் ஆப்பிரிக்காக்கு ஆஃப் ஸ்பின் போட்டிருக்காருன்னு நீங்க முட்டு கொடுக்கலாம். ஆனா எனக்கு மணிமாறன் சித்தார்த்தோட குவாலிட்டி தெரியும். ஸ்பின் போலிங் போட்டிருக்கேன் வாழ்க்கை முழுக்க. மணிமாறன் சித்தார்த் வந்து தமிழ்நாடுக்கு நிறைய விளையாடுறதுக்கு காரணமே சாய் கிஷோர் மாதிரி ஒருத்த முன்னாடி நிக்கிறது தான். இன்ஃபேக்ட் ஒயிட் பால்ல ஐ திங்க் ஹி இஸ் a very very good bowler and very unlucky to even miss out playing for தமிழ்நாடு. டிஎன்பிஎல் கிரவுண்ட்ஸ் எல்லாம் குட்டி குட்டியா இருக்கும். டிஎன்பிஎல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வேணா கம்மியா இருக்கலாம், ஸ்பின்னர் குவாலிட்டி அண்ட் ஸ்பின் ஹிட்டிங் குவாலிட்டி வேற லெவல். சோ ஹி இஸ் லிவிங் இஸ் அகேன்ஸ்ட் பேட்ஸ்மேன் who go after him day in and day out. நான் என்ன சொல்றேன், அவன் போட்டு அடி வாங்க மாட்டான்னு கூட சொல்லல. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ரியான் பராக்கும் அதேதான். ரவீந்திர ஜடேஜா 3 ஓவர் போட்டு 11 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த கேட்ச நந்திரே பர்கர் பிடிச்சிருந்தாருன்னா, வருண் சக்கரவர்த்தி உனக்கு கிடையாது குரு இது எனக்கு அப்படின்னு சொல்லி வாங்கி போயிருப்பாரு மேன் ஆஃப் த மேட்ச. கேட்ச பிடிச்சிருந்தாருன்னா. ஆனா 13வது ஓவர் முடிஞ்ச மார்க்ல இருந்து 2 லெஃப்ட் ஹேண்டர் வந்திருக்காங்க, நான் போட்டு பாக்குறேன் அப்படின்னு நீங்க வந்து போடுறீங்க. சோ மை கொஸ்டின் இஸ், do not take lesser bowling options just because it seems like a matchup. ஒரு போலர் நீங்க பாத்தீங்கனாலே தெரிஞ்சிடும், ஒரு போலர் மூஞ்சிய பார்த்தாலே தெரிஞ்சிடும் இவன் பிரஷர்ல போடுவானா மாட்டானான்னு. நான் என்ன கேக்குறேன்னா, மறுபடியும் குல்தீப் யாதவ் 4 ஓவர் போட்டு 60 ரன் கொடுத்து நீங்க தோத்துப்பாங்க. ஏன்னா யாருமே வந்து ஃபார்ம்ல இல்லன்னு ஒரு பேட்ஸ்மேன் அனுப்பாம வீட்டுக்கு அனுப்பிடுறது கிடையாது. அந்த பேட்ஸ்மேன் அனுப்பிச்சு ஃபெயில் ஆகி தான் டீம் தோக்குது. அதே மாதிரி உன்னோட பெஸ்ட் போலர்ஸ், நீ உன் பெஸ்ட் போலர்ஸ் போட்டு தோத்துப்போ. ஐ எம் நாட் ஈவன் சேயிங் நீ மணிமாறன் சித்தார்த்துக்கு 4 ஓவர் கொடுன்னு கூட நான் சொல்லல. முதல்ல அவனை போடு, அவன் அடி வாங்கினதுக்கு அப்புறம் மாத்து, அவன் அடி வாங்கினதுக்கு அப்புறம் ரெஸ்பாண்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு கொடு, அதுக்கப்புறமா மாத்து. ஏன்னா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, பஞ்சாப் வந்து இந்த என்டையர் ஐபிஎலுக்கும் வேர்ல்ட் ஆஃப் T20 கிரிக்கெட்டுக்கும் இந்த உலகத்துக்கு நீங்க ஏதோ சொல்ல வரீங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அவங்க டிஃபரண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் த கேம்ல டிஃபென்சிவா போய் விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. அண்ட் எப்படி எல்லா போலரும் சேர்ந்து டிஃபென்சிவா போடுறாங்க. NBA நடக்கும் அமெரிக்கால. ஒரு பாஸ்கெட் போட்டேன்னு வச்சுக்கோயேன்,
திருப்பி அந்த பேஸ்கெட் போட்டு திரும்பி வரும்போது என்டையர் ஸ்டேடியமும் அந்த கொலோசியமும் கத்தும் டிஃபென்ஸ் டிஃபென்ஸ்னு. போலிங் போடும்போது கூடிய சீக்கிரம் கிரௌடு T20 கிரிக்கெட்ல கத்தும் டிஃபென்ஸ். ஐ எம் நாட் கிட்டிங். இன்னைக்கு வைசாக் விஜயகுமாரை வச்சு இட் வாஸ் அ மாஸ்டர் கிளாஸ் பை பஞ்சாப் கிங்ஸ். கலக்குனாங்க வேற லெவல். யுஸ்வேந்தர் சஹல் ஒரே ஒரு கொஸ்டின் தான். ஓகே, ரவீந்திர ஜடேஜா வந்து 19 வருஷம் ஐபிஎல் நடந்திருக்காரு, எல்லா வருஷமும் ஆடி இருக்காரு ஐபிஎல்ல. சஸ்திகா நியூ பால்ல பவர் பிளேல போட்டதே கிடையாது. மேபி 1-2 ஓவர் போட்டிருக்கலாம். கையில விரல் விட்டு எண்ணிடலாம். ஏன் அவரால் போட முடியாதா? கிடையாது. அவரை யாருமே கடல்ல தள்ளல. இப்ப என்ன, நான் என்ன பவர் பிளேக்கு போலிங் போடுறேன்னு சொல்லி சபதம் எடுத்து வந்தேன் முன் ஜென்மத்துல இருந்து. இல்ல இல்ல. ஏன் போட்டேன் பவர் பிளேல? ஏன்னா எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல. ஐ டிடன்ட் ஹேவ் an ஆப்ஷன். முடிஞ்சா போடு, முடிஞ்சா நீந்து, இல்லாட்டி கிளம்பு. சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீ தள்ளப்படும் போதுதான் நீ வழியே கண்டுபிடிப்ப. ஐ எம் நாட் சேயிங் எவ்ரிபடி வில் பி சக்சஸ்ஃபுல், பட் கிவ் யுவர் bowler a chance to get better. அடி வாங்காம மணிமாறன் சித்தார்த் பெட்டர் ஆயிடுவானா? இல்ல அவுட் ஆகாம நீ தான் நல்ல பேட்ஸ்மேன் ஆயிடுவியா? சோ த பாயிண்ட் இஸ், ஃபர்ஸ்ட் கேமும் சரி செகண்ட் கேமும் சரி, இந்த மாதிரி மேட்ச் அப்ங்கிற பேர்ல சூஸ் பண்ண ஒரு வீக் போலிங் டெப்ளாய்மெண்ட் தான் மேட்சே திருப்பிச்சு. ரிங்கு சிங் பேட்லயே படல, ஒரு பவுண்டரி வரல. எட்ஜ் இது அவுட் சைட் எட்ஜ், இது இன்சைட் எட்ஜ்னு சுத்தி சுத்தி காமிச்சார் ஈடன் கார்டன்ஸ் கிரௌடுக்கு. ஒரு 15 பால் ரியான் பராக் வந்தாரு, ஃபர்ஸ்ட் பவுண்டரி அடிச்சாரு, அதுக்கப்புறம் நெவர் லுக் பேக். ஜாஃபர் ஆர்ச்சர் போட்டு நொறுக்கிட்டாரு. ஆல் இட் டேக்ஸ் ஃபார் a batsman is one shot to change the game. இன்னைக்கு அதேதான். நீ 6th ஓவர் முடிஞ்சு பவர் பிளே விட்டு வெளியே போற, மணிமாறன் சித்தார்த் வச்சிருக்க, போடல. ஆயுஷ் பர்தனி கொடுத்து 14 ரன். அடுத்த ஓவர் மணிமாறன் சித்தார்த் போட்டு டீசெண்டா போட்டாரு. யாருக்கார கால்ல சொருகிறாரு, அதை பார்த்த உடனே தெரியணும். யாருக்கார கால்ல சொருகிறான், அவன் போட்டு கொடுப்பான் மாமா, இந்த பையன் போட்டு கொடுப்பான்னு ஒரு அளவுக்கு தெரியணும். அடுத்த 3 ஓவர் என்ன பண்ற? அவேஷ்கான், முகமது ஷமி, ஏடன் மார்க்ரம். அரே பாய், அப்படி ஆயிடுச்சு. நத்திங். இது வந்து யாரோடையும், இட் இஸ் நாட் அகேன்ஸ்ட் எனிபடி. த பாயிண்ட் ஹியர் இஸ் எவ்ரிபடி வில் மேக் மிஸ்டேக்ஸ். அந்த மிஸ்டேக்ல இருந்து லேர்ன் பண்ணணும். When a batsman is playing for a livelihood, so is a bowler. அடி வாங்கினா ஒரு ஒரிஜினல் bowler, எவன் ஒருத்தன் bowling போட்டு அடி வாங்கி பழகி கம்பேக் பண்ண தெரியுமோ அவன் மேட்ச்ல கம்பேக் பண்றதுக்கு odds are higher. Okay, but now that you have told all of this, ஒரு கேப்டனோட மைண்ட் செட், பிகாஸ் இன்சைட் த ஃபீல்ட், அந்த ஃபீல்டுக்குள்ள இறங்கணும்னு இட்ஸ் ஆல் த கேப்டன், வாட் எவர் இட் இஸ். நீங்க சொன்ன மாதிரி அதுக்கு பின்னாடி இந்த அனலிஸ்ட் உட்கார்ந்து சொல்லியிருப்பாங்க, இந்த மேட்ச் அப்ஸ் பத்தி பேசியிருப்பாங்க, இதை பண்ணக்கூடாது, அது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. பட் இந்த கிரவுண்ட், isn't it the captain's responsibility? And when the captains are taking these decisions, அவங்களுக்கு என்ன மைண்ட் செட் இருக்கும் ஆஷ்னா? நான் சிம்பிளா ஒரு மைண்ட் செட் சொல்றேன். இப்ப மாடர்ன் டே மைண்ட் செட். நம்ம நேத்து வந்து வீடியோ போட்டிருந்தோம். நேத்து நானும் பீடாகும் வந்து இந்த மேட்ச் அப் மேத்யூ ஷாட்டை பத்தி பேசியிருந்தோம். நம்ம ப்ரிவியூ பண்றதுல ஒரு 6 செகண்டுக்கு ஒருத்தர் வீடியோ கட் பண்ணி நம்ம பேசுறோம். நம்ம 2 பேரும் பேசுறோம். மேத்யூ ஷாட், அகில் ஹுசைனுக்கு பல. ஏண்டா, ஒரு படத்தை 10 ட்ரெய்லர் பார்த்துட்டு படத்தை ரேட் பண்ணிடுவீங்களா? என்ன டிஸ்கஷனே தெரியாம அது ஒரு ட்ரெண்ட். அதுதான் ட்ரெண்ட். நீ கேப்டனோட மைண்ட் செட்னு கேட்கறதுனால இட் இஸ் வெரி ஈஸி டுடே. இப்ப என்ன ஆயிடும்னா, இப்ப உதாரணத்துக்கு வந்து இன்னைக்கு ஆயுஷ் பர்தனி போட்ட ஓவர்ல என்கிட்ட ரமேஷ் பவார் மாதிரி ஒரு போலர்ல ஒரு குவாலிட்டி இருக்காரு, கிராண்ட் ஸ்வான் மாதிரி ஒரு போலர் குவாலிட்டியில இருக்காருன்னா, அது வந்து அந்த லெஃப்ட் ஹேண்டருக்கு அகேன்ஸ்டா சம மேட்ச் அப். இல்ல நீ அந்த 7th ஓவர் ஏடன் மார்க்கரம்க்கு கொடுத்திருந்தா கூட ஓரளவுக்கு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா ஏடன் மார்க்கரம் போட்டிருக்காரு போலிங். பட் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் நீ மேக் பண்ற அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரே ரேஷனல் தான் இருக்க முடியும். ஒண்ணு, நீ அந்த ஆளை நம்புற அப்படிங்கிறது, which is a very personal thing. அதை வந்து சார் அப்படிலாம் நீங்க நம்ப முடியாது, there has to be a method நீங்க பேசணும். அப்படி தட் இஸ் நாட் த கேஸ் அப்படின்னா, நாளைக்கு நான் ஒன்னு ஆஃப் ஸ்பின் ஏதாவது ஒரு 10 மேட்ச்ல போட வச்சு நம்பர்ஸ் ரேஸ் பண்ணி டேட்டால ஏத்திட்டேன்னா நீயும் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் டு போல் இன்சைட் த பவர் பிளே மாறிடுற. தட் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். இப்போ நேத்து ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்கே மேட்ச்ல மேத்யூ ஷாட் 2 ஓவர் 13 ரன் எக்ஸ்ட்ராடினரியா போட்டார். எக்ஸ்ட்ராடினரி. ஆனா என்ன திங்கிங் பிஹைண்ட் 3rd ஓவர்? எதுக்கு அதை ஸ்லாம் பண்றோம்னா, அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட் 4 ஓவர்ல விக்கெட் போல. ஒரே போலரை 18 பால் லைன் அப் பண்ண கொடுக்கறதுங்கிறது வந்து அந்த போலருக்கு நீ பண்ற டிஸ்சர்விஸ் பவர் பிளேக்குள்ள. எனிவே, கமிங் பேக் டு டுடேஸ் கேம், நீ கேட்கிற மைண்ட் செட்டுக்கு கேப்டன்ஸ் ஆர் ஹூஎவர் லீடர்ஷிப் குரூப் நீட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் நம்ம டீம்ல இருக்கிற போலரோட கேரக்டர் என்ன. இவனை நான் கடல்ல தூக்கி போட்டா நீந்துவானா மாட்டானா? மாட்டானா. எக்ஸாக்ட்லி.
நான் நிறைய நல்ல கேப்டன்ஸ் கிட்ட விளையாடிருக்கேன் சஸ்திகா. ரொம்ப வந்து நான் பிளஸ்டு. அதுல பேக் பண்ணுவாங்க, சூப்பரா பேக் பண்ணுவாங்க. எனக்கு வந்து பத்ரி வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேப்டன் பண்ணும்போது என்ன தெரியுமா சொன்னாரு? ஓல்டு ரெட் பால் கிரிக்கெட் நான் ஃபர்ஸ்ட் டெபியூ பண்ணும்போது பால கையில கொடுத்துட்டு சொன்னாரு. நான் சொன்னேன் என்ன ஃபீல்டு வேணும்னாரு. சொல்லி முடிச்சாங்க. இங்க பாரு, ஒரே விஷயம் தான், உன்னை ஸ்ட்ரெயிட்டா 10 6 வேணாலும் அடிக்கட்டும், நான் கட் பண்ண மாட்டேன். ஆனா எனக்கு நீ ஒரு பால் கூட கட்டு கொடுக்க கூடாதுன்னாரு. 2 விஷயம் அதுல. ஒன்னு, உனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டாரு. 2, ஹீஸ் ஆஸ்கிங் யூ டு கீப் த பால் அப் தேர். பயந்து அறையா போடாது. மெசேஜ் கொடுத்துட்டாரு. அண்ட் ஹி வில் ஃபாலோ இட் அப். தோனி சேம், வெரி குட் கிளாரிட்டி. bowlersக்கு they need good captains who not only put an arm around the shoulder, they need captains who will also guide them in the path. இப்ப இன்னைக்கு I would really want to see என்ன மாதிரி கான்வர்சேஷன்ஸ் வைக்க முடியும் bowlers கிட்ட. நீ போயிட்டு how will you put your hand up and say, you know what, I did mess up. And அந்த மாதிரி பண்ற கேப்டன்ஸ்க்கு பயங்கர ரெஸ்பெக்ட் வரும் அரௌண்ட் தி ட்ரெஸ்ஸிங் ரூம். But yeah, all right. I think hopefully captains பாப்பாங்க நான் எதிர்பார்க்கிறேன். அண்ட் கேப்டன்ஸ் ப்ராபப்ளி நீங்க சொன்ன மாதிரி அந்த லீடர்ஷிப் குரூப், நாட் ஜஸ்ட் கேப்டன்ஸ், தி லீடர்ஷிப் குரூப் மஸ்ட் ரீதிங்க் திஸ் அண்ட் ஒர்க் ஆன் திஸ். பிகாஸ் we are almost என்ன ஒரு ஒரு கால்வாசி ஆஃப் த டோர்னமெண்ட் வந்தாச்சு. இதுக்கப்புறமும் வந்து முழிக்கல அப்படின்னா ஐ டோன்ட் நோ வேர் திஸ் இஸ் கோயிங் டு கோ ஃபார் some of the teams. கொஞ்சம் ஃபார்வர்ட் திங்கிங்காவும் இருக்கணும் சஸ்திகா. இஃப் யூ ஆர் கேப்டனிங் அ பிரான்ச்சைஸ், கான்வர்சேஷனுக்கு ஓபனா இருக்கணும். Yeah. when you cannot say okay இல்ல என் மேல கிரிட்டிசிசம் வச்சிட்டாங்க. கிரிட்டிசிசம்ங்கிறது என்னது? கிரிட்டிசிசம்ங்கிறது நடந்த ஒரு ஆக்டோட ஒரு அனாலிசிஸ் தான் கிரிட்டிசிசம்ங்கிறது. தப்பா என்ன இன்னைக்கு நடக்குதுங்கிறது. சோ தேர்ஸ் நதிங் பர்சனல். இட்ஸ் பியூர்லி இன்னைக்கு கேரி பண்ணுவாங்க. கிளிக் பேட்டியா நிறைய பேர் கேரி பண்ணுவாங்க. தட் ஹாஸ் நதிங் டு டூ வித் இட். அதை நீ என்ன அந்த கிரிட்டிசிசம் கன்ஸ்ட்ரக்டிவா எடுத்துட்டு அதுல லேர்ன் பண்றதுங்கிறதுக்கு தான் அதை யூஸ் பண்ணிட்டு அப்படியே போயிடணும். டோன்ட் டேக் எனிதிங் பர்சனலி. இன்னைக்கு என்ன தவறு நடந்ததோ அதை திருத்திக் கொள்ளணும், அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஆல்ரைட். பட் ஒரு பக்கம் தவறுகள் எந்த சைடுல இருந்தாலும் பஞ்சாப்க்கு எதுவுமே தவறவே மாட்டேங்குது. தே ஹேவ் பீன் டாமினன்ட் திஸ் ஐபிஎல். எனக்கு ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு இன்னும் கொஞ்சம் எனக்கு புரியுற மாதிரி, ஓகேவா? எனக்கு புரிஞ்சா வந்து மக்களுக்கு வந்து புரிஞ்சிரும் அப்படிங்கிறது தான் இப்போ கான்செப்ட். அப்படிங்கிறதுனால வித் மொஹாலி அண்ட் நியூ சண்டிகர், வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? வாட் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு திஸ் பஞ்சாப் team, especially with regard to the pitch, the dimensions இருக்கட்டும், நீங்க ஆல்ரெடி எந்த சேஞ்சுமே இல்லையா? முல்லன்பூரும் பழைய சண்டிகரும் ஒரே மாதிரி பிட்ச். இந்த கிரவுண்ட் அதோட கொஞ்சம் குட்டி கிரவுண்ட். This is a much more smaller ground than that one, or at least it feels like that. Okay. ஏன்னா நீ பவுண்டரி லெங்த் காமிச்சு எல்லாமே ஒரே டிஸ்டன்ஸ் நாளை காட்டலாம். ஆனா அதுல பெருசா எனக்கு நம்பிக்கை இல்லை. It does feel smaller and the ball travels. எல்லாமே அதேதான். இந்த பஞ்சாப் டீம் எங்க ஆடினாலும் இப்படிதான் விளையாடுவாங்க. It doesn't matter where they play. வந்து நான் கமெண்ட்ரி பாக்ஸ்லயும் இருந்துட்டேன். நிறைய நம்ம ஷோ பண்ணும்போது ஆரம்பிச்சோம் பண்ணோம். வைபவ் took the IPL first half by storm. ஆயுஷ் மாத்ரே has taken it by storm. Under 19 வேர்ல்ட் கப் விக்டரில இருந்து வராங்க. சோ நேச்சுரலா அவங்கள பத்தி பேசுவோம். நான் பேச கடமைப்பட்டிருக்கேன், மறந்தும் போயிட்டேன். மன்னிச்சுக்கடா தம்பி. பிரியான்ஷ் ஆர்யா, இவங்க எல்லாரோடையும், இவங்க இந்த மாடர்ன் டே பேட்டர்ஸ் எல்லாரோடையும் ஒரு நாட்ச் பெட்டர்னு நான் ஃபீல் பண்ணேன். பெட்டர்ங்கிறது தப்பு, ஹி இஸ் பெட்டர் அந்த மாதிரி மீன் பண்ணல. ஹி இஸ் ஒன் நாட்ச் அஹெட். ஏன்னா ஹி இஸ் ஆல்சோ ஸ்லைட்லி சீனியர். ரன்ஸ் அடிச்சிருக்கான், ஏஸ்தட்டிக்லி ப்ளீசிங். அண்ட் என்னன்னா இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வைபவ் சூரியவன்ஷி, வருண் சக்கரவர்த்தியை ஹி டுக் ஹிம் ஆன். 15 வயசு குழந்தை, அதனால அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல, லேர்ன் பண்ணிப்பான். ஆயுஷ் மாத்ரே ஒரு சில ஏரியாஸ்லாம் when he has a bad time he'll learn. பட் பிரியான்ஷ் ஆர்யாவுக்கு ஏரியாஸ் ஆஃப் வீக்னஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஒரே ஒரு ஷாட் தான் ஆடலாம் அது வரைக்கும், அது ரிவர்ஸ் ஸ்வீப். அது அவன் ஆட வேணாம், நின்னுனே ஸ்டில்லா ஆடுறான். சென்னை மேட்ச் சிஎஸ்கே அகைன்ஸ்டா அவன் ஆடின 13 பால்ல கேம முடிச்சிட்டான். சோ அவன் இருந்தான்னா அவன் என்ன ஒரு கஷ்டமான விஷயம்னா, அவன் அடிக்கிறது வலிக்காம அடிக்கிறான், ஆனா கடர் முடர்னு அடிக்கிறான். எங்கெங்கயோ அடிக்கிறான். பிக்கப் இந்த மார் பாக்ஸ் கிட்ட போட்டா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆற மாதிரி ஒரு ஃபீலிங். ஆனா அதையும் அடிச்சு இதா பண்ணி பின்னாடி பண்ணிடுவான். அண்ட் லுக்ஸ் அன்பிலீவபிளி குட். ஆக்சுவலி என்ன சொல்லணும்னா, இவன் வந்து இவனோட பேட்டிங் ஸ்டைலையும் கொஞ்சம் அபிஷேக் சர்மா கலந்துருக்கு. ஃபேண்டாஸ்டிக் பிளேயர். இதுல என்ன ஒரு பியூட்டினா, அவனோட ஃபார்ச்சுனே மாறினது ரிக்கி பாண்டிங் கண்ணில் பட்டதுதான். நான் மறக்கவே மாட்டேன். சவுத் ஆப்பிரிக்கா டூர் டெஸ்ட் டூருக்கு போயிருப்போம். அப்ப நாங்க வந்து ஒரு சர்வீஸ் அபார்ட்மெண்ட்ல இருப்போம். அப்ப ஐபிஎல் ஆக்ஷன் நடக்க போது, அது முடிஞ்ச உடனே லைவ் போறோம். செகண்ட் டே வந்து அன்கேப் பிளேயர்ஸ் எடுக்க போறாங்க. அன்கேப் பிளேயர்ஸ் லிஸ்ட் யாருன்னு பேசுறோம். பீடா சொல்லியிருப்பான், ஐஸ்வர்யா ராய் ஒரு காமெடி ஒண்ணு பண்ணிருப்பான். அந்த லைவ்ல 2 அன்கேப் பிளேயர்ஸ், அவங்க 2 பேருமே அவனுக்கு யாரும் தெரியாது. பிரியான்ஷ் ஆர்யா, அன்சுல் கம்போஜ் பத்தி எடுத்துட்டு வந்திருப்பேன். அன்சுல் கம்போஜ் அப்பதான் விஜய் ஹசாரேல வந்து நல்லா போட்டிருப்பாரு ஹரியானாக்கு.
He got a bid from Mumbai. பிரியான்சாரியா பாவம் வெண்ட் அன்சோல்ட். ரொம்ப வருத்தப்பட்டேன் நான் பீடா கிட்ட சொல்லிட்டு, இவன் செம பிளேயர்ரா. அப்புறம் ஒரு 2-3 மத்த டீம்ஸ்ல எனக்கு தெரிஞ்ச தோஸ்து கிட்ட சொல்லி வச்சிருந்தேன். எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, ஸ்லாட்ல ஓப்பனிங் இல்ல, அவர் ஓப்பனிங் பேட்டரு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. 6 மாசம் கழிச்சு ஒரு ட்ரையல்ஸ் ரிக்கி பாண்டிங் பார்த்துட்டு என்ன தெரியுமா சொன்னானா, திஸ் கை இஸ் a potential சூப்பர் ஸ்டார். நான் இதே மாதிரி தான் அபிஷேக் சர்மாவையும் பார்த்தான். நமக்கு நேரம் அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி நல்ல நேரம் ஓடி வரணும், காலம் கூடி வரணுங்கிற மாதிரி கண்ணுல பட்டிருக்கான். அபிஷேக் சர்மாவும் அப்படிதான் ஒத்த கால நின்னான். பாண்டிங் குடுக்காதீங்கடா சன்ரைசர்ஸுக்கு, குடுக்காதீங்கன்னு அடிச்சுனான். இன்ஃபேக்ட் எவ்வளவு தூரம் அட்மையர் பண்ணிட்டானா, அவன் அடிச்ச ஃபர்ஸ்ட் பவுண்டரி கூட ஞாபகம் இருக்கு ரிக்கி பாண்டிங் இப்ப வரையும். நீங்க பிரியான்சாரியா பத்தி நீங்க சொன்னதுனால, பிகாஸ் அவரோட ஸ்டாண்ட் அவுட் ஃபீச்சரை பத்தி சொல்லிட்டீங்க. பட் அலாங் வித் ஹிம் இன்னைக்கு கூப்பர் கார்னெல்லியும் தட் 182 ரன் பார்ட்னர்ஷிப், அவர்கிட்ட ஒரு ஸ்டாண்ட் அவுட் ஃபீச்சர் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? 2 பேருக்கும் நேரம் நல்லா இருக்கு சிஸ்டர், அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த மெகா ஆக்ஷன் நிறைய பேசுறாங்க, நிறைய இப்ப நானும் படிக்கிறேன் அதெல்லாம். சில இதெல்லாம் அப்சல்யூட் ஜோக். அது மெகா ஆக்ஷன் இல்லைன்னா மினி ஆக்ஷன்ல அப்கிரேட் பண்ண முடியாதா? ஹை பட்ஜெட் பிரைஸ் பர்ஸ் வச்சுட்டு இருந்த டீம் எல்லாம் போயிட்டு நிறைய பைசா கொடுத்து ஆக்ஷனை மிஸ் பண்ணிட்டு வந்தவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கையில 6 கோடி 8 கோடியை வச்சுன்னு கூப்பர் கார்னெல்லியை வச்சு அப்கிரேட் பண்ணிருக்கான் ஸ்குவாட. அப்பனா நிஜம் ஐ ஃபார் டேலண்ட். அதுல வேற ஸ்கவுட்டிங் டீம் வேணும், ஸ்கவுட்டிங் ஹெட் வேணும். நீங்க ஸ்கவுட்டிங் டீம் வைக்கலாம், ஸ்கவுட்டிங் ஹெட் வைக்கலாம். பஞ்சாபுக்கு யார் ஸ்கவுட்டிங்? ஆஷிஷ் துலின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் அங்க ஆதி காலத்துல இருந்து அவர் தான் அங்க அனலிஸ்ட். அவர் ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாரு, வந்து பார்த்துட்டு ஸ்கவுட் பண்ணிட்டு போவாங்க. சொந்த கண்ணால் அவர் பார்த்து டிசைட் பண்ணுவாரு. இந்த ஸ்கவுட்டிங் டீம்லாம் நீங்க ஒரு டீமை ரன் பண்றீங்க அப்படின்னா ஐபிஎல்ல ஸ்கவுட்டிங்லாம் ஆள் உங்களுக்கு தேவையே கிடையாது. ஆக்சுவலா நான் என்ன எல்லா இடத்துக்கும் போய் மேட்சா பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு நிஜமாவே கிரிக்கெட் ஃபாலோ பண்ண இந்தியாவில் நடக்கிறது என்ன இருக்கு, மற்ற இடத்துல எங்க இருக்குன்னா, இன்னைக்கு அப்படி சுவிட்ச் ரிமோட் பட்டன் தட்டினீங்கன்னா எல்லா மேட்சும் வருது. டொமஸ்டிக் கேம்ஸ் எல்லாமே வருது, மேட்ச் வருது. அதை தவிர போன்ல வருது. 2-3 கம்பெனி இருக்காங்க. அவங்களோட நீ சைன் அப் பண்ணி ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சனா எல்லா மேட்ச், நமீபியா நியூ ஜெர்சி, பாலக்காடு 11 வர்சஸ் காட்டாங்குளத்தூர் சிசி, எல்லா மேட்சும் வருது. காட்டாங்குளத்தூர் சிசின்னு இருக்கா? இல்ல காட்டாங்குளத்தூர் சிசி இருக்கு. அப்புறம் ஏசியாட்டிக் கிரிக்கெட் அகாடமி வர்சஸ் பரத் ரெட்டி கிரிக்கெட் அகாடமி, எல்லா மேட்சும் வரும். அதுல நீங்க எல்லா வீடியோவும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிவிஷன் மேட்ச் யூடியூப்ல வருது, எல்லாத்தையும் பார்க்கலாம். நிஜமாவே பார்க்கணும்னா எதை வேணா நீங்க பாத்துக்கலாம். இன்னைக்கு ஸ்கவுட்டிங்கிறது வந்து என்ன சொல்றது, நீங்க அந்த என்ன ட்ரையல்ஸ் பார்க்கும்போது வேற கண்டிஷன்ஸ்ல டெஸ்ட் பண்ணலாம். அதுக்குதான் ட்ரையல்ஸ் கூப்பிடுறது. ஒரு 5 நாள் வச்சு பார்க்கும்போது இந்த பையன் பிரஷர்ல நல்லா பண்ணுவானா, ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்கா, இவன் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, ஒர்க் எத்திக்ஸ் எப்படி இருக்கு, நல்லா போட்டு அடின்னு அடிச்சா நல்லா உழைப்பானா, ஹேபிட்ஸ் நல்லா இருக்கா, கரெக்டா சாப்பிடுறானா, ஜிம் ட்ரைனிங் பேஸ் இருக்கா, இதெல்லாம் பாக்குறது தான். சோ ஸ்கவுட்டிங்லாம் வந்து நீங்க 7-8 பேர் வச்சுட்டா 7-8 பேர் வச்சு என்ன பண்ணுவாங்க, சுத்தி ஒரு போர்டு ரூம்ல உட்காந்து 7-8 பேரும் டிஸ்கஸ் பண்ணினே இருப்பாங்க. அவங்க 7-8 பேர் சொல்ல வருது, பட் வேணாம். சொல்லு பரவாயில்ல. சாப்பிடுவாங்களோ அப்படின்னு சொல்லு. அப்புறம் என்ன நீ இன்னொன்னு புரிஞ்சுக்கணும் சஸ்திகா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் MS தோனி இருக்காருன்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன வேணா ஸ்கவுட் பண்ணலாம், கடைசியில அவர் கண்ணுல நீங்க டிக் மார்க் வாங்கணும். சோ அட் தி எண்ட் ஆஃப் தி டே லீடர்ஷிப், அந்த டீமோ அந்த பிரான்சைஸோட லீடர்ஷிப் என்ன டைரக்ஷன்ல போக நினைக்குதோ அதுக்கேத்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறது தான் ஈகோ சிஸ்டம். சோ நான் எதையும் இது பண்ணல. பட் அட் தட் சைட் இன்னைக்கு வந்து KKRக்கு ஒரு பெரிய பாராட்டுகள் நம்ம தெரிவிச்சிடலாம். ஏன்னா பாயிண்ட்ஸ் டேபிள்ல வந்திருக்காங்க. ரொம்ப கடினமான ஒரு இலக்கு அவங்களுக்கு இந்த வருஷம். ஆனா KKRக்கு போறவங்க எல்லாம் உஷாரா போங்க, பிளேன்ல இருந்தே திரும்பி இருக்கும்னு நினைக்கிறேன். விக்கெட் இன்னைக்கு கடற்படன்னு போட்டாங்க. அவங்க ரியலைஸ் பண்றாங்க, எங்க பேட்டிங் எல்லாம் நாங்க மேட்ச் ஜெயிக்க முடியாது, நாங்க போட்டுறோம், கொஞ்சம் திரும்புற மாதிரி விக்கெட் போட்டுறோம். கரெக்டா நீங்க வருணுக்கும் சரி நரேனுக்கும் சரி நல்ல ஹெல்ப் இருந்துச்சு, பர்ச்சேஸ் இருந்துச்சு. அண்ட் ஆன் தட் நோட் வருணுக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சு அவன் he started to bowl well again. Such a relief, so happy. ஜடேஜாவும் எக்ஸலண்டா போட்டான். ஆமா, ஜடேஜாவும் எக்ஸலண்டா போட்டான். சோ RRக்கு வந்து இட் இஸ் பீன் ஒரு நல்ல ஓபனிங், அது எல்லாமே இருக்கு. பட் இதே மாதிரி தான் வருஷம் போய்கிட்டே இருக்கு. வேற லெவல், இவன் வேற மாதிரிடா, சூப்பரா ஸ்டார்ட் பண்ணிருக்கான்டா. அதுக்கப்புறம் ஒரு லாஸ் வந்துருச்சு அப்படின்னா அதுல இருந்து அவங்களால மீளவே முடிய மாட்டேங்குது. This year also 4 wins in 4. சும்மானே ஏதாவது சொல்லாதீங்க. நான் 3 வருஷம் இருந்தேன், அதுல 2 வருஷம் குவாலிஃபை ஆயிட்டோம். நடுவுல ஒரு வருஷம் தான் இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகி குவாலிஃபை ஆகாம போனோம். நான் டினை பண்ணல. பேக் ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் இயர் கஷ்டப்பட்டோம். அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமான ஒரு விஷயத்த பாக்குறேன் சஸ்திகா. அது என்னன்னா இன்எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்குவாட். இந்த டோர்னமெண்ட்ல இந்த IPLங்கிறது ஒரு பீஸ்ட்னு அடிக்கடி சொல்லுவேன்.
அதான் என்னன்னா, நான் ஒரு ஸ்டாட்டே வச்சிருந்தேன். அத பேஸ் பண்ணி நெறைய அந்த பாக்ஸ டிக் பண்ற பிளேயர்ஸ் ஆர்சிபி எடுத்திருக்காங்க. உனக்கு அது தெரியுமான்னு தெரியாது. அந்த லிஸ்ட்ட நான் ஷேர் எங்க பண்ணியிருந்தேன். ஒரு சொல்லுங்க. 3 பேருக்கு மெகா ஆக்ஷன் முன்னாடி 2, 3 பேருக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த லிஸ்ட். அது என்ன லிஸ்ட்னா, ஹவ் டஸ் த வேல்யூ ஆஃப் அ பிளேயர் சேஞ்ச் அட் த ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் ஆஃப் த டூர்னமென்ட் அண்ட் செகண்ட் ஹால்ஃப் ஆஃப் த டூர்னமென்ட். ம். ஒரு சில பிளேயர்ஸ் 2வது ஹால்ஃப்ல தான் இறங்குவாங்களே கோதால. அவங்க எடுத்துட்டு போய் டூர்னமென்ட் ஜெயிச்சு குடுத்துருவாங்க, குவாலிஃபை பண்ணி குடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ஹால்ஃப்ல சில பேர் பயங்கரமா விளையாடுவாங்க. ம். செகண்ட் ஹால்ஃப்ல கடல்லயே இல்லையாங்கிற மாதிரி அவங்க தென்னே பட மாட்டாங்க. அதுல ஒரு எம்விபில பயங்கரமா டிராப் ஆன ஒரு பிளேயர் யார் தெரியுமா? யாரு? சிம்ரன் ஹெட்மயர். எஸ். சோ இந்த தடவை சிம்ரன் ஹெட்மயர் ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் சரியா ஆரம்பிக்கல. அதனால நான் நம்புறேன் அவரும் பெரேராவும் செகண்ட் ஹால்ஃப் நல்லா முடிச்சு கொடுப்பாங்கன்னு. சோ ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஆர்ஆர் வந்து ஸ்டில் நல்ல ஃபர்ஸ்ட் சைடு வச்சிருக்காங்க. எல்லாம் இருக்கட்டும். பட் தே ஆர் ஹெவிலி டிபெண்டன்ட் ஆன் தி ஃபர்ஸ்ட் 2 பீப்பிள். ஜெய்பவ தாண்டி அந்த மிடில் யூசுவலா இந்த விஷயத்த வந்து ஜிடிக்கு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 3 மட்டும் தான். அந்த டாப் 3 வேற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் தே ஆர் நாட் ஈவன் கெட்டிங் டெஸ்டட். பட் டு யூ திங்க் வித் ஆர்ஆர் ஆல்சோ இட்ஸ் தி சேம் கேஸ்? ஐ டோன்ட் திங்க் சோ சஸ்திகா. ஐ டோன்ட் அக்ரி yet. யா. இன்னும் 1-2 கேம் நான் வெயிட் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஐ நோ ஓகே. ப்ரொடியூசர் ஹேஸ் a view in this. பட் ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, துருவ் ஜுரேல 3ல யூஸ் பண்ணிருக்காங்க. ஐ திங்க் he will come good. அவன் நல்லா தான் பண்ணிருக்கான் வேற. இந்த சீசன் இஸ் ஸ்லைட்லி பெட்டர். தே வாட் a rounded off side. உதாரணத்துக்கு இப்ப ஏன் ஜட்ஜ் பண்ண மாட்டேன்னா, அந்த 4 மேட்ச் அந்த ஃப்ளோல 5வது மேட்ச் எஸ்ஆர்எச்சோட தோத்துட்டாங்க. வெளியே ஒரு பிரேக் போயிட்டு வந்தாங்க. கேகேஆர் சூப்பரா ஆட்டாங்க இந்த கேம். என்ன பண்ணிட்டாங்க, உனக்கு பயங்கர யங் பேட்டிங் லைனப் இல்ல, இந்த வாங்கிக்கோ ஒரு சின்ன ஸ்லோ டர்னரை வாங்கிக்கோன்னு கொடுத்துட்டாங்க. அதுல இந்த பசங்க மாட்டிக்கிட்டாங்க. அதான் உண்மை. அதையே இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா இன்னொரு 15 ரன் அடிச்சிருந்தாங்க, போலிங் கரெக்டா பண்ணிருந்தாங்கன்னா இந்த மேட்ச் அவங்க திருப்பி வின் பண்ணிருப்பாங்க. தேவ் காட் த போலிங், தேவ் காட் த பேட்டிங். எனக்கு என்னவோ அவங்க ஃபால்டர் ஆவாங்கன்னு தோணல. there will be a few hiccups. ஏன்னா அந்த டீம்ல inexperience இருக்கு. somebody like a ஜெயஸ்வால் and ரியான், ஒரு ரியான் வந்து கன்ஃபார்மா வந்து இஸ் நாட் an inexperienced player anymore. கேப்டன் வேற கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணணும். அவங்க கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணானா இந்த டீம் வேற மாதிரி தெரியும். And on the other side, KKR க்கு ரிங்கு சிங் finally a match winning knock by ரிங்கு சிங். கிரேட் ஃபார்ம்ல இல்ல, பட் கேகேஆருக்கு இதுக்கப்புறம் எல்லா கேம்ஸும் அவங்க வின் பண்ணா மட்டும் தான் டேபிள்ல தே கேன் பி அலைவ் அப்படிங்கறதுனால now that he is back to form, do you think it's a good sign for KKR? இல்ல, இன்ஃபேக்ட் ஐபிஎல் திருப்பி ஒரு வாட்டி சொல்லி ஆகும். ஏன்னா ஏதாவது வெள்ள டீம் போயிடும் நினைச்சா திடீர்னு பார்த்தா குபீர்னு எல்லா டீமும் எழுந்து நிக்கிறாங்க. ஜிடி வரிசையா 3 வின்னு, ஆர்ஆர் வரிசையா 2 உத, மும்பை ஜெயிக்கவே இல்ல. என்ன எதிர்பார்த்தோமோ ஜெயிக்கவே இல்ல. ஆனா அவன் அடுத்த 3 நாள்ல 2 கேம் ஆடுறான். ஒண்ணு வந்து சென்னை, இன்னொன்னு வந்து ஜிடி. ஒருவேளை திடீர்னு பார்த்தா 3 நாள் கழிச்சு அவனும் ரேஸ்ல இருப்பானோ அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நடக்காம போச்சுன்னா அந்த ஒரு டீம் கொஞ்சம் கஷ்டப்படும். கேகேஆர் ஒரு வின் பண்ணிருக்கான். ஹோம்ல கொஞ்சம் டர்னரை போட்டு அவன் ஒரு 2 வின் அடிச்சான். திடீர்னு பார்த்தா ரேஸ் சூடாயிரும். பஞ்சாப் கிங்ஸும் ஆர்சிபியும் தனியா ஓடின்னு இருப்பாங்க. அவங்க தனி ஒரு ரேஸ் ஓடின்னு இருப்பாங்க. ஆர்சிபியா நேத்து கேமுக்கு அப்புறமும் நீங்க ஆர்சிபி அங்க விட்டுலான்றீங்களா? இன்னுமே இல்ல, நான் நேத்து சரி ஓகே அவங்கள விட்டுருங்க. அவங்க வேண்டாம். அவங்கள விட்டுருங்க. அவனையும் பஞ்சாபையும் விட்டுருங்க. இன்ஃபேக்ட் ஐ ஃபீல் ஆர்ஆர் இப்போதைக்கே வந்து அவனோட ட்ராக் ரெக்கார்டை பேஸ் பண்ணி கொஞ்சம் வேணா நம்ம டபுள் கேஸ் பண்ணலாம். பட் ஐ ஸ்டில் திங்க் he will do well. We are in for a really tight finish into this tournament. ஆனா இன்னும் நம்ம ட்ரீம் ஆஃப் சே பாயிண்ட் ரிட்டர்ன் டு சேபாக் இஸ் ஸ்டில் ஆன். நிறைய பேர் நீங்க வந்து கேப்பீங்க, இல்ல சேப்பாக்கு வரல, வான்கடை முடிச்சிட்டு தான் வராங்க. வரல, நான் நேத்து முக்காடெல்லாம் போட்டேன். முடிஞ்சு அவ்வளவுதான், சோலி முடிஞ்சு. அப்படி கஷ்டமான லாஸ் தான். பரவாயில்ல, ரொம்ப கஷ்டமான லாஸ் நேத்து. நல்ல வேலை நேத்து நீங்க என்ன கூப்பிடல. நீங்க ரெக்கார்டிங்க்கு புலம்பி இருப்பேன். உங்களை விட அதிகமா நான் புலம்பி இருப்பேன் நினைக்கிறேன். பட் எஸ், கமிங் பேக் டு கிரிக்கெட் அப்படிங்கிறது அது என்ன புலம்புறது? நம்ம புலம்பலையா? எல்லாரும் திருப்பி இதெல்லாம் என்னவோ கேக்குறாங்க. ஆனா என்னன்னா நீங்களும் எங்க மாதிரியே பேசுறீங்க. அப்படி இல்லையா, சும்மா நடக்கிறதோ ஒரு புறநறையோட பேசுறதுதான். இன்ஃபேக்ட் அது நடக்கும்போது கண்ணு முன்னாடி நான் வந்து கமெண்ட்ரி பண்ணினே இருந்தேன். இப்ப போய் மேட்ச் முடிச்சுட்டு வரேன், ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போனேன். அந்த மேட்ச் எப்படி மாறி தோத்தோனே தெரியலையா, அதுல ஒரு ஜெர்க் ஆயிடுச்சு. எக்ஸாக்ட்லி. ஓகே, வேண்டாம். ஆமா, சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. நம்மள ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க. பட் எஸ், நாளைக்கு மும்பை சர்ப்ரைஸ் பண்ணுமா அப்படிங்கறத வந்து பேசிரலாம். ஜிடி vs MI இன் அகமதாபாத். குயிக் ப்ரிவ்யூ மட்டும் பண்ணிரலாம். ஒரு விஷயம் கேரண்டி. நல்லா நாளைக்கு பிளாக் சாயில் பிட்ச் கொடுத்து பவுன்ஸ் ஆகாம போட போறான் அவன். மும்பை தயவு செய்து 2 ஸ்பின்னர் ஆடிடுங்க. அல்லாஹ் ஹசன் பர், மிச்சல் சாண்டர் ஆடிடுங்க எப்படியாவது.
ப்ளீஸ் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. பட் வி நீட் டு டாக் ஜஸ்ட் a லிட்டில் அபவுட் ஜிடி. இன்ஃபேக்ட் நான் இன்னைக்கு ஒரு ஆர்டிக்கிள் கூட படிச்சேன். வித் ஐபிஎல் அண்ட் ஆல் ஆஃப் தீஸ் எவ்ரி அதர் டீம் ஃபாலோயிங் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அன் அப்ரோச் டுவர்ட்ஸ் T20. ஜிடி மட்டும் ஜிடி திங்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஸ்லோ ஸ்டெடியா நாங்க எப்படி நான் யூஸ்வலா எப்படி விளையாடுறோமோ அப்படி விளையாண்டுக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. அண்ட் அவங்களோட ஸ்ட்ராங் டாப் 3 ஜாஸ் பட்லர் இஸ் பட்லரிங் அப்படின்னு எப்படி ஐபிஎல் இஸ் ஐபிஎல்லிங்கோ அந்த மாதிரி பட்லர் இஸ் பட்லரிங். அண்ட் நேராஜி அவரும் வந்து அழகா அந்த ஃபியூ வின்ஸ் எல்லாம் வந்து எடுத்துடுறாங்க. இஃப் ஜிடி வின் டுமாரோ தே பிகம் another டீம் வித் 8 பாயிண்ட்ஸ். அங்க அப்படியே வாவ் பஞ்சாப் ஆர்சிபி என்ன ஜிடி நீங்க எங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். பட் நாளை ஜிடி நாளை ராத்திரி நான் உன்னை சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன் மூஞ்சில சிரிப்பு ஓ மூஞ்சில லைட்டா துக்கத்தோட சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன். பட் அது ஏன் ஒரு ஓகே சரி சொல்லுங்க. சி ஐ திங்க் ஜிடி வந்து கரெக்ட் தான் நீ சொல்றது. பட் வாட் ஜிடி ஆர் டூயிங் வெரி வெல் இஸ் அவங்க ஹோம் கண்டிஷன்ஸ் அவங்களுக்கு தெரியுது. அவங்க பேட்டிங்ல இருக்கிற லிமிடேஷன்ஸ் அவங்களுக்கு தெரியுது. ஒரு சேஞ்ச் இப்ப கூட நான் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இந்த பிலிப்ஸை ஒதுக்கி வச்சுட்டு ஹோல்டர் ஆடினா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நாளைக்கு பிளாக் சாயில் பிட்ச்ல ஆட போறீங்கன்னா செகண்ட் ஸ்பின்னருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். சாய் கிஷோரா மானவ் சுத்தாரா அது தெரியல. ஏன்னா போன மேட்ச் இம்பாக்ட் லிஸ்ட்ல மானவ் சுத்தார் தான் இருந்தார் 2 மேட்ச்க்கு முன்னாடி. சாய் கிஷோர் இல்ல. சோ அது வந்து இன்ட்ரெஸ்டிங். நிறைய பேர் கேக்குறாங்க சாய் கிஷோர் இதே இங்க இருந்தா விளையாடிப்பாருன்னு. ஃபார் ஆல் ஆஃப் யூ சாய் கிஷோர் கொஞ்சம் இன்ஜுரி இருந்தது. அண்ட் ஹி டிடன்ட் ஹேவ் அ வெரி குட் சீசன் இன் டொமஸ்டிக் கிரிக்கெட். சோ ஆல் தட் வுட் ஹவ் ஃபேக்டர்ட் இன் அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு. பட் ஜிடியோட ஸ்ட்ரென்த் அவங்க பேட்டிங் இல்ல சஸ்திகா. அவங்க பேட்டிங் இல்ல, அவங்க bowling தான். அவங்க bowling give a chance to ஷாருக் why not சாய் கிஷோர்னா? see அவங்களுக்கு மிடில் ஆர்டருக்கு ஆப்ஷன்ஸ் வேற இல்ல. அவங்களுக்கு மிடில் ஆர்டருக்கு வேற ஆப்ஷன்ஸ் இல்ல. அண்ட் சாய்க்கு அவன் ஷாருக் கான் வாட் எவர் இட் ஷாருக் கான் அவங்க எதிர்பார்க்கறது வந்து ஒரு 5 பால் 12 இல்ல ஒரு 10 பால் 20 அட் த மோஸ்ட். அதுக்கு அவன்கிட்ட பவர் இருக்குன்னு நம்புறதுனால அவனை பேக் பண்றாங்க. சாய் கிஷோருக்கு வந்து ப்ராபபிலி தே ஃபீல் அண்ட் ஆஷிஷ் நேரா எனக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கு. அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவார் நீ இந்த மாதிரி போடுன்னு. அதுல இருந்து கொஞ்சம் ஏதாவது வேரியன்ஸ் வந்து லென்த்ல ஏதாவது மாறி கீறி போச்சுன்னா he may look elsewhere. And Manav Sutar had a very good Syed Mushtaq Ali trophy. So அதெல்லாம் கண்ணு முன்னாடி கொஞ்சம் இருக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அவங்க bowling attack ஃபயர் பண்ணுது வித் த ரிவர்ஸ் அப்கிரேட் ஆஃப் ரஷீத் கான். 2 சீசன் அவர் இல்லாம போனாரு. இந்த சீசன் அவரும் நல்லா போட ஆரம்பிச்சிட்டார் திருப்பி. போன மேட்ச் தான் 45 ரன் போச்சு. பட் அதர்வைஸ் இஸ் பீன் இன் குட் ஃபார்ம். ஸோ அது ஜிடியோட bowling ஃபயரிங். அசோக் சர்மா வந்து அவன் 150 போடுறான். பிரசித் கிருஷ்ணா ஹார்ட் லெங்த் யூஸ் பண்றாங்க. நியூ பால்ல சிராஜ் விக்கெட் எடுக்கல நீங்க அவனும் விக்கெட் எடுத்துட்டான். இது எனக்கு ஒரே ஒரு விஷயம். ஐ நோ ரபாடாலாம் ஓகே. ஜேசன் ஹோல்டர் எடுத்துன்னு வந்து ஜேசன் ஹோல்டர் கிளென் பிலிப்ஸ் ஆடுற இடத்துல ஆட வச்சா ஐ திங்க் இந்த டீம் இன்னும் கூட அப்கிரேட் ஆக சான்ஸ் இருக்கு. ஏன்னா அவரு நியூ பால் நல்ல ஆப்ஷன் கொடுப்பாரு. ஓகே பட் நவ் வி ஹேவ் டு அட்ரஸ் மும்பை. நாளைக்கும் ஒரு லாஸ் அப்படின்னா டாடா பை பை பெட்டியை கழட்டிட்டு மும்பை அப்படின்றலாமே. இல்ல அவனா 2 பாயிண்ட்ல இருக்கானே. கல்கட்டா இனி வரைக்கும் 1 பாயிண்ட்ல தானே இருந்தான். அதனால வந்து 2 பாயிண்ட். ஆமா. சோ எனக்கு தெரிஞ்சு மும்பைக்கு இப்ப ஆப்ஷன் பெருசா இல்ல. I think he has to play both the spinners. அவங்ககிட்ட இந்தியன் ஸ்பின் ஆப்ஷன்ஸ் இல்ல. மயங்க் ராவத்த போன கேம் ஆடி bowling கொடுக்கல, which tells me the captain doesn't trust that boy. bowling பாலோட சோ ட்ரஸ்ட் பண்ற மாதிரி 2 ஸ்பின்னர் இருக்காங்க. மிச்சல் சாண்டனர் போன மேட்ச் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஹோப்ஃபுல்லி he is back. மிச்சல் சாண்டனர் அல்லாஹ் ஹசன்பர் 2 பேரையும் ஆட வச்சு அல்லாஹ் ஹசன்பர் பவர் பிளேயர் போட வச்சு அஸ்வினி குமார் எடுத்துன்னு வந்து பும்ராக்கு கொஞ்சம் சாலிடிட்டி கொடுத்தா நல்லா இருக்கலாம். வில் ஜாக்ஸ் வந்துட்டாரு, ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். பட் ஆடுவாரா தெரியல, டவுட் தான். தெரியல. Alright. And quick prediction for tomorrow. இது வேற சொல்லிருக்கீங்க நான் சிரிக்கணும் நீ வந்து சோகமா இருக்கணும்னு வேற என்கிட்ட சொல்லிருக்கீங்க. குயிக் prediction கேட்டுறேன். கடைசியா ஒரு தடவை ட்ரை பண்றேன். இன்னைக்கும் அவங்க என்னோட நிக்கல அப்படின்னா இந்த தடவை எனக்கு கை கொடுக்கலன்னா இனிமே சொல்ல மாட்டேன். மும்பை இந்தியன்ஸ். Alright. Okay. அப்ப நாளை சந்திப்போம். நாளை இதே சிரிப்பு எனக்கு இருக்கா இல்ல சோகத்துல உட்கார்றனா? நீயா நானா இந்த பாஷாவா அந்த ஆண்டனியா அசோக் அப்படின்னு சொல்லி இந்த ஷோ முடிவு பண்ணுவோம். Thank you so much for joining us on Game of Thrones. Thank you guys. Thank you.